वड़कम। सरफरोशी की तमन्ना अब हमारे दिल में है, देखना है जोर कितना बाजुए कातिल में है. சுதந்திர போராளி ராம் பிரசாத் பிஸ்மிலுடைய இந்த வார்த்தைகள். இந்த நாட்டில் மீண்டும் ஒரு முறை சுதந்திர போராட்டம் தொடங்கிவிட்டது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மீண்டும் இந்த நாட்டில் தலை தூக்கி நிற்கிறது. அதே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி விரட்டடிப்பதற்காக இந்த நாட்டு இளைஞர்கள் டெல்லி ஜந்தர் மந்தரிலிருந்து பார்லிமெண்ட் வரை ஒரு மார்ச்சை தொடங்கி இருக்கிறார்கள். தொடங்கவில்லை, தொடங்குவதற்கு முன்பே டெல்லி போலீஸ் அவரை அரெஸ்ட் செய்து வைத்திருக்கிறது, பேரிகேட்ஸ்களை போட்டு. நேற்று இரவு முழுவதும் இந்த நாட்டு மாணவர்கள், மக்கள் இந்த நாட்டு அரசாங்கத்தை தட்டி கேட்பதற்காக இரவு முழுவதும் ரோட்டில் உறங்கி இருக்கிறார்கள். இன்று காலையிலிருந்து டெல்லியில் மழை பெய்ந்தால் கூட மழையும் பார்க்காமல் பனியும் பார்க்காமல் மக்களுடைய கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் டெல்லி போலீஸுடைய அராஜகத்தை நீங்க பார்த்தீர்கள். அமைதியான முறையில் எந்த போராட்டம் நடந்து வந்ததோ அதே அமைதி போராட்டத்தை கலைப்பதற்காக நீங்க பார்க்கக்கூடிய இந்த ப்ரிப்பரேஷன், மல்டிபிள் லெவல் ஆஃப் பேரிகேடிங்ஸ் அங்க போடப்பட்டிருக்கிறது. உள்ள இருக்கக்கூடியோர் உள்ள, வெளியே இருக்கவர்கள் வெளியே, உள்ளேயும் போக முடியாது, வெளியிலும் வர முடியாது. டெல்லி போலீஸோடைய அறிக்கையும் வெளிவந்து விட்டது. அந்த அறிக்கையை நான் படித்து காட்டுகிறேன், கேளுங்கள். பப்ளிக் அட்வைசரி in view of reports of proposed march to parliament by CJP on the 20th/7/2026, Delhi police hereby categorically clarifies that no permission has been sought or granted for any such protest, march or procession. இந்த நாட்டு சட்டம் ஆர்டிகல் 19 வழியாக நமக்கு கொடுத்த அந்த அதிகாரம், நாம் அனைவருமே அமைதியான முறையில் எந்த விதமான ஆயுதங்களையும் ஏந்தாமல் போராடலாம், டிசென்ட் தெரிவிக்கலாம். ஆனால் டெல்லி போலீஸ் அதே சட்டத்தை மீறி புதிய ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காக வேலை பார்த்து வருகிறார்கள். ப்ராஹிபிட்டரி ஆர்டர் அண்டர் செக்ஷன் 163 பாரதிய நியாய சம்ஹிதா, இதற்கு முன்னாடி 144 சிஆர்பிசி ஆக இருந்தது, இப்போ 163 ஆக மாறிவிட்டது, இஸ் இன் ஃபோர்ஸ் இன் த டெல்லி டிஸ்ட்ரிக்ட். எங்கேயுமே டெல்லியில வெறும் ஜந்தர் மந்தர் இல்ல, எங்கேயுமே நீங்க 5 நபர்களுக்கு மேல கூடக்கூடாது. அக்கார்டிங்லி ப்ரொடெஸ்ட், மார்ச், ப்ரொசெஷன், டெமான்ஸ்ட்ரேஷன் and assemblies of 5 or more persons are strictly prohibited. எங்கேயுமே போராடக்கூடாது, டிசென்ட் தெரிவிக்க கூடாது, கோஷங்களை வெளிவிடக்கூடாது. டெல்லியில் எங்கேயும் 5 நபர்களுக்கு மேல நீங்க கூடினீர்கள்னா உங்கள் மீது வழக்கு பாயும். Except at the designated protest site at Jantar Mantar with prior permission. ஜந்தர் மந்தரில் மட்டும் தான் நீங்க கூட முடியுமே ஒழிய ஜந்தர் மந்தரை தாண்டி எங்கேயும் நீங்க கூடக்கூடாது. இந்த இடத்தில் மட்டும்தான் பெர்மிஷன் கிடைத்திருக்கிறது, அதுவும் ஜந்தர் மந்தர்ல மட்டும். ஜந்தர் மந்தர்ல இருந்து நீங்க பார்லிமெண்ட் பக்கம் எல்லாம் போகக்கூடாது. As parliamentary session is commenced on 20th July, strict security arrangements are in place to ensure public safety, security and protocol. The protection of vital government institution, அதாவது விவிஐபிக்கள் டெல்லியில மான்சூன் செஷன் தொடங்க போறார்களா, அந்த மான்சூன் செஷனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பதற்காக இந்த போராட்டக்காரர்களை நாங்க பார்லிமெண்ட் பக்கம் போகவே விட மாட்டோம். Any person violating these prohibitory orders shall be liable for prosecution under section 223 under BNS, பாரதிய நியாய சம்ஹிதா. அதுல இருக்கக்கூடிய செக்ஷன் 223க்கு கீழே அவர்கள் மீது வழக்கு பாயும். applicable provision of the law, இதுதான் சட்டம் கூறுகிறது. Delhi police appeals to all citizens to respect the law, refrain from participating in any unauthorized gathering or march, and cooperate in maintaining public peace, safety and security. இந்த வரியை ரொம்பவே முக்கியமாக நீங்க பாருங்க. டெல்லி போலீஸ் என்ன கூறுகிறது? இந்த நாட்டு சட்டத்தை நீங்க மதியுங்கள், இந்த நாட்டு சட்டத்தை மதித்து அமைதியை நீங்க கொண்டு வர வேண்டும். இந்த சட்டத்தை இந்த நாட்டு அரசாங்கம் மதிக்கிறதா? மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் மதிக்கிறாரா? நரேந்திர மோடி அவர்கள் மதிக்கிறாரா? அல்ல இந்த நாட்டு போலீஸே அதை மதித்ததா? நேற்று முன்தினம் சோனம் வாங்சு அவர்களை அவருடைய விருப்பத்திற்கு எதிராக மாறாக
வலுக்கட்டாயமாக தூக்கி சென்றது யாரு? அவருடைய மனைவிக்கு தன்னுடைய கணவருடைய ரிப்போர்ட்டை கூட நீங்க கொடுக்கவில்லை. அது செய்தது யாரு? இப்போ இந்த மக்கள் கூட்டத்தை நீங்க பார்க்கிறீர்கள். என்னுடைய நண்பர் அஜித் அஞ்சும் அவர்கள், சௌரப் சுக்லா அவர்கள் 2 பேருமே அங்க கிரவுண்ட்ல இருக்கிறார்கள். அவர்களோட வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அவர்கள் கூறும்படி நீங்க பார்த்தீர்கள்னா அங்க கால் வைக்க கூட இடம் கிடையாது. 4 பக்கமும் பேரிகேட்ஸ் போட்டு வேர்வை, வெப்பம், வெக்கையெல்லாம் அடிக்குதான். ஆனால் டெல்லி போலீஸ் அவர்களை ஒரு விதத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஜந்தர் மந்தரையே ஒரு சிறையாக மாற்றி விட்டார். சரி, இது ஒரு பக்கம். இப்போ இன்னொரு படத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். இந்த பெண்ணுடைய பெயர் நேஹா. கடந்த 23 நாட்களாக டெல்லியின் ஜந்தர் மந்தரில் சோனம் வாங்சூவுடன் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீரப்பெண். சோனம் வாங்சூ நீங்க தூக்கி சென்று விட்டீர்கள். சோனம் வாங்சூவை எண்ணி காப்பாற்றிட்டார்கள். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த பெண்ணை காப்பாற்ற போகிறீர்களா? இந்த பெண்மணி அதே பச்சை தண்ணி, அதே உப்பை மட்டுமே உண்ணிக்கொண்டு கடந்த 23 நாட்களாக உண்ணாவிரதத்தில் அமர்ந்திருக்கிறார். நடக்கக்கூட முடியவில்லை. 9-10 கிலோ எடை குறைந்து அடுத்தடுத்து ஆர்கன்ஸ் ஃபெயில் ஆகக்கூடிய நிலையில் இந்த பெண்மணி போய்விட்டார். இந்த வீடியோவை நீங்க பாருங்கள். நடிகர் ஷபானா ஆஸ்மி இந்த பெண்ணை போய் சந்தித்த போது எடுக்கப்பட்ட நேஹா போரா, ஐசாவுடைய ஆக்டிவிஸ்ட், ஸ்டூடெண்ட் ஆஃப் JNU. 23வது நாள் இன்னைக்கு இந்த பெண்ணுடைய போராட்டம் தொடங்கி கொண்டது. இதே போன்று மனிஷ் ஃப்ரம் அலகாபாத் யூனிவர்சிட்டி, அவரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கிறார். அமிதோஜ் AUD, இந்த யூனிவர்சிட்டியிலிருந்து வரக்கூடிய இந்த மாணவர்கள், இவர்களும் உண்ணாவிரதத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். என்னுடைய ஒற்றை கேள்வி, சரி நீங்க மாணவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போகக்கூடாது, ஓகே. ஆஸ்க் மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் டு மீட் த பிரஸ். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நடந்திருக்கிறது. மீடியா இந்த இடத்தில் வரவில்லை. எல்லா மீடியாவிற்கும் ஒரு ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருமே சோனம் வாங்சூடைய இந்த போராட்டத்தை, காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியோட இந்த போராட்டத்தை கவர் செய்யக்கூடாது. அண்ணா ஹசாரே போராட்டத்தின் போது 24 மணி நேரம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மேல அந்த ஜிமி ஜிப் எல்லாம் போட்டு லைவ் டெலிகாஸ்ட் போட்டு காட்டிட்டு இருந்தார். இந்த முறை மக்களுடைய போராட்டம், மாணவர்களுடைய போராட்டம், 22க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் மீடியா கவரேஜ் காணும். வெறும் எங்கள் போன்ற சோஷியல் மீடியா வழியாக சின்ன சின்ன பத்திரிகையாளர்கள், இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ்கள், இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்கள் வழியாக வரக்கூடிய செய்தி மட்டும்தான் இந்த போராட்டத்திற்கு உயிர் மூச்சை கொடுத்து வருகிறது. இதை தாண்டி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அமைதியாக இருக்கிறது. அதனால்தான் கூறினேன், மீண்டும் ஒரு முறை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிறந்து விட்டது. மீண்டும் ஒரு முறை நாம் அனைவருமே சுதந்திர போராட்டத்திற்கு தயாராகி. வைஷ்ணவச்சனத்தோ தேனே ஹி கஹியேஜே, வைஷ்ணவச்சனத்தோ தேனே ஹி கஹியேஜே, பீடு படாய் ஜானேரே. மகாத்மா காந்தியோடைய இந்த கவிதையுடன் இந்த வீடியோவை நான் முடித்துக் கொள்கிறேன். எந்த ராமர் ராஜ்யத்தை மகாத்மா காந்தி பார்த்தாரோ அந்த ராமர் ராஜ்யம் இது கிடையாது. இவர்கள் கூறுவது ஒரு போலி ராமர் ராஜ்யம். மகாத்மா காந்தியுடைய ராமர் ராஜ்யத்தில் அனைத்து நபர்களுக்குமே இடம் இருந்தது. ஹிந்து, முஸ்லிம், சீக், இசாய் அனைவருக்குமான அந்த அதிகாரம் இருந்தது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி நபர் வரை அதிகாரம், உரிமை போய் சேர வேண்டும் என்று ஒரு கான்ஸ்டிடியூஷனை தயாரித்தார்கள். BR அம்பேத்கர் அதை எழுதினார். ஜவஹர்லால் நேரு, பட்டேல், இது போன்ற ஏராளமான நபர்கள் அதில் கையெழுத்திட்டார்கள். இந்த நாட்டை ஒரு சுதந்திர இந்தியாவாக நாம் பார்த்தோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது, பேச்சுரிமை கொடுக்கப்பட்டது, போராடுவதற்கான உரிமை கொடுக்கப்பட்டது, தன்னுடைய டிசென்ட்டை, எதிர்ப்பை தெரிவிப்பதற்கான அந்த உரிமை கொடுக்கப்பட்டது. ஆனால் எந்த அடக்குமுறையை ஆங்கிலேயர்கள் எடுத்து வைத்தார்களோ அதே அடக்குமுறையை இப்ப புதிதாக உருவான ஈஸ்ட் இந்தியா கம்பெனியான பிஜேபி செய்து வருகிறது. இந்த நாடு டெமோக்ராட்டிக் நாடாக இருந்ததுதான் இன்னைக்கு ஒரு சொல்லாத எமர்ஜென்சியை நாம் பார்த்து வருகிறோம். ஒரு சொல்லாத
டிக்டேட்டர்ஷிப்பை நாம் பார்த்து இன்று நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை பற்றின செய்திகள் உங்களிடம் வர இருக்கிறது. அதனால் எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.